வணக்கம், வெல்கம் டு ராஜன் ரியல் எஸ்டேட் தாம்பரம். இது எங்கன்னா வெஸ்ட் தாம்பரம், அந்த கிஷ்கிந்தா போகிற ரெடி சேன் அகாடமி ஸ்கூல் இருக்கு இல்லையா, அதுலேருந்து பக்கம். ஆக்சுவலாக கிஷ்கிந்தா ரோடு வந்து நல்ல பெரிய ரோடாக வைடன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ராத்திரியும் பகலுமா வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ பெரிய பெரிய கார் வச்சுருக்கவங்கெல்லாம் திணற வேண்டாம். அதே மாதிரி இந்த ரோடு வந்து 40 ஃபீட் ரோடு, 30 ஃபீட் ரோடு. ஸோ இதில் வந்து எப்படின்னா கீழே ஃபுல்லாக கார் பார்க்கிங் கொடுத்துட்றாங்க. ஃபுல்லாக கார் பார்க்கிங். மொத்தம் 6 வீடு, 6மே செமி டியூப்ளெக்ஸ். செமி அதாவது இண்டிவிஜுவல் அப்படியே 6 வீடு G+2. நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். $5,500 கேட்குறாங்க பர் ஸ்கொயர் ஃபீட், 5500 ரூபாய். அதாவது 1560 சதுரடி செமி டியூப்ளெக்ஸ். மழை வரும், அது வரும், எதுக்குமே கலங்க வேண்டாம். ஏன்னா கீழே ஃபுல்லாக கார் பார்க்கிங் கொடுத்துட்றாங்க. சரியா? பக்கத்தில் எல்லாமே நல்ல பெரிய பெரிய பங்களாக்கள். சாதாரணமாக இடம் இல்லை, அருமையான இடம். மிஸ் பண்ணாதீங்க. கீழே ஃபுல்லாக பார்க்கிங், கார் பார்க்கிங். அப்படியே நம்ம கிஷ்கிந்தா ரோடு மெயின் ரோடு இருக்கு இல்லையா, அதுலேருந்து அப்படியே பேரலல் தான். ரொம்பலாம் அலைய வேண்டாம், சுற்ற வேண்டாம், டிஸ்டன்ஸ் போக வேண்டாம். நான் மற்ற காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வரோம். நல்ல பெரிய ஹால். இன்னும் ஃபினிஷ் ஆகல. உங்கள் டேஸ்ட்டுக்கு என்ன மாதிரி கலர் டைல்ஸ் பிளான் பண்ணுறீங்களோ அது மாதிரி போட்டுக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கிச்சன். கிச்சன் வந்து எப்போவுமே நல்லா வெளிச்சமாக இருக்கணும். அப்புறம் மிளகாத்தூளுக்கு தனியாத்தூள் போட்டிருக்கீங்க. ஸோ நல்லா வென்டிலேஷன் வச்சு அருமையாக கட்டுறாங்க. தவறாக நினைக்காதீங்க. நீங்கள் சமைச்சா தான் எங்களுக்கெல்லாம் சாப்பாடு. அதனால் குறை சொல்லலை உங்களை. அருமையாக சமைப்பீங்க. ஒரு பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன். சரியா? இப்போ இது வந்து நம்ம கீழே பார்க்குறோம். நமக்கு இண்டிவிஜுவல் இது. நீங்கள் ஒரு வாட்டி சைட் விசிட் வாங்க, பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ இது வந்து இன்னொரு பெட்ரூம். மேலே 2 பெட்ரூம், கீழே ஒரு பெட்ரூம் காமிச்சேன் இல்லையா, இது வந்து டபுள் பெட்ரூம். சரியா? நல்ல பால்கனி வச்சுருக்காங்க. சேம் 6 போர்ஷன், 6 வீடும் 6 தனித்தனியான என்ட்ரன்ஸு. நல்லா வென்டிலேஷன் பாருங்கள். நமக்கு கரண்ட் பில்லு மிச்சமாகும். பகல்லெல்லாம் லைட் போட வேண்டாம். அதே மாதிரி மெயின் ரோட்லேருந்து பேரலல் ரோடு. சரியா? ஒரு 80-82க்குள்ளே இண்டிவிஜுவல் வீடு உங்களுக்கு. தாம்பரம் வில்லேஜில் நியர்பை ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன். சரிங்களா? இதுதான் நம்ம தாம்பரத்தோட அடையாளம். தெரியுதா? ஸோ மிஸ் பண்ணாதீங்க. மொத்தமாக வாங்கி கூட நீங்கள் சிங்கிளாக இருந்துக்கிட்டு மீதியை அழகாக ரெண்டல் இன்கம் பார்க்கலாம். பிளான் பண்ணுங்கள். பணம் இருக்கிறவங்க ஓரமாக வைக்காதீங்க. பணம் இதை வந்து மல்டிப்ளை பண்ணுறதுக்கு என்ன வழின்னு எங்களை மாதிரி ஆளுங்கக்கிட்ட கேளுங்க. சரிங்களா? இப்போ நமக்கு வந்து 6 போர்ஷனாக தனித்தனியாக இருக்கு இல்லையா, இது நமக்கு ஒரு போர்ஷனுக்குரிய நம்மளோட இடம். இதே மாதிரி அது அடுத்ததுக்கு, அது அடுத்ததுக்கு. சரிங்களா?
இது 2வது வீட்டுக்கு. அப்படி எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவல் தான். ஸோ மாமா மச்சான் அண்ணன் அக்கா இப்படி வித்தியாசமாக இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர்த்த வீட்டுக்காரங்க இயற்கையான இடம், நல்ல காற்று வசதி இருக்கும். மிஸ் பண்ணாதீங்க, கால் பண்ணுங்கள், நான் உங்களை தெளிவுபடுத்துகிறேன். சரிங்களா? ஆமாம், நம்ம வந்து முந்தியெல்லாம் கூட்டு குடும்பமாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு 6 ஃபேமிலி இருக்கலாம். எல்லாமே உங்கள் சொந்தம் பந்தம் நண்பர்கள் வட்டத்தில் பேசி மொத்தமாக இருக்கலாம். வாழ்க்கை வாழ்வதற்கே. லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன். வரும்போது அன்பு வீட்டு மகாலட்சுமியோடு வாங்க. சரியா? இன்றைக்கி ஒரு புது ட்ரெண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. மாப்பிள்ளைக்கு சொந்த வீடு இருக்கா அப்படின்னு. மருமகளுக்கும் ஒரு வீடு கொடுப்போம். சரியா? சந்தோஷமாக இருங்க. எல்லோரும் உங்கள் மேலே சந்தோஷமாக இருப்பாங்க. வீட்டு குடும்ப தலைவர் நீங்கள் தான். இதெல்லாம் உங்களோட சாதனைகள். மகாலட்சுமியை மட்டுமே கூப்பிட்றேன்னு நினைக்க வேண்டாம். நம்ம வந்து ஹெட்டு நம்ம தான். ஸோ சந்தோஷமாக வாங்கி கொடுங்க, சந்தோஷமாக கால் பண்ணுங்கள், எல்லாரையும் சந்தோஷப்படுத்துங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச்.